ஆஸ்டின் தமிழ் சங்கம் வழங்கும் இந்த வார செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வார செய்திகளில் என்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? நிச்சயமாக. முதலில் தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். நாளை ஜூன் 14, 2025 அன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நெல்சன் ரான்ச் பார்க், சீடர் பார்க், டெக்சாஸில் இது நடைபெறுகிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என்ன நடக்கும்? தந்தைகளும் 5 முதல் 16 வயது குழந்தைகளும் சேர்ந்து சுவையான பிரியாணி செய்து மகிழ்வான நினைவுகளை பெறலாம். திருவள்ளுவர் கூறியது போல அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறிகை அளாவிய கூழ் என்பதற்கு இணங்க குழந்தைகளின் பிஞ்சு கரத்தால் அளாவப்பட்ட கூழ் அமுதத்தை விட சுவையானது என்பதைப் போல இது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். ஒரு தந்தையின் பாசத்தை எதனுடனும் ஒப்பிட முடியாது. அவர் தன் அன்பை வார்த்தைகளில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அதை எண்ணற்ற இதயபூர்வமான வழிகளில் காட்டுகிறார். அருமையான நிகழ்வு. அடுத்ததாக ஆஸ்டின் ஆம்பிள் மலரின் 3ஆம் பதிப்பிற்கான படைப்பு சமர்ப்பிப்பு இறுதி நாள் ஜூன் 15, 2025. எந்த மாதிரியான படைப்புகளை அனுப்பலாம்? உங்களின் எண்ணங்கள், கனவுகள், அதாவது புகைப்படங்கள், ஓவியங்கள், கவிதை, கட்டுரை, கதை, நகைச்சுவை துணுக்கு, பயணக்கட்டுரை, நலபாக குறிப்பு, அனுபவங்கள், நினைவலைகள், நீங்கள் ரசித்த இலக்கியம், புத்தகம், ஆடல் பாடல் உட்பட மற்ற கலைகள், இடம், உணவு என உங்கள் சிந்தனைகளை அனுப்பலாம். முக்கியமாக ஆங்கில வார்த்தைகளை கலக்காமல் தமிழில் எழுதி அனுப்ப வேண்டும். தேர்வாகும் படைப்புகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று வெளியாகும். அடுத்து திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி பற்றி சொல்லுங்கள். ATS 2025 திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி செப்டம்பர் 6, 2025 அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சீடர் பார்க் பொழுதூக்கு மையத்தில் நடைபெறும். இதற்கான பதிவு ஜூன் 18 அன்று தொடங்குகிறது. எத்தனை பிரிவுகளில் போட்டி நடக்கும்? அரும்பு, மொட்டு, முகை, மலர் என 4 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறும். ஒவ்வொரு பிரிவிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான திருக்குறள்களை ஒப்பிக்க வேண்டும். மேலும் முகை மற்றும் மலர் பிரிவுகளில் நேரம் இருந்தால் பொருளும் கேட்கப்படும். பதிவு செய்தவர்களுக்கு போட்டி விவரங்கள் பின்னர் அனுப்பப்படும். ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் AI குறித்த கலந்துரையாடல் அமர்வுகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. அது எதற்காக? இது AI-யின் அடிப்படைகளில் தொடங்கி குறிப்பிட்ட பயன்பாடுகளை பற்றி ஆழமாக ஆராயும். ஆர்வமுள்ளவர்கள் ஒரு கருத்து கணிப்பில் பங்கேற்று உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். வேறு என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இருக்கின்றன? NRI-களுக்கான நிதி மற்றும் வரி குறித்த இன்டகிரேட்டட் வெபினார் ஜூன் 20, 2025 அன்று இரவு 9 மணிக்கு நடைபெறும். மேலும் 38வது ஃபெட்னா மாநாடு ஜூன் 3, 4, 5, 2025 ஆகிய நாட்களில் ரேலியில் நடைபெறுகிறது. ஆஸ்டின் தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவும் கவியரங்கம், கருத்துக்களம், இலக்கிய வினாடி வினா, மரபு கலைகள், திரைப்பட பரிந்துரைகள், விளையாட்டு திருவிழா, சங்கங்களின் சங்கமம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அருமையான நிகழ்வு. தமிழ் பள்ளி பதிவுகள் பற்றிய தகவல்கள் என்ன? ஆஸ்டின் தமிழ் பள்ளி, ஆஸ்டின் செந்தமிழ் அகாடமி, சென்ட்ரல் டெக்சாஸ் தமிழ் அகாடமி ஆகியவற்றிற்கான பதிவு இப்போது நடைபெறுகிறது. தென் ஆஸ்டின் தமிழ் பள்ளிக்கு இன்னும் பதிவு தொடங்கவில்லை. மேற்கு ஆஸ்டின் தமிழ் அகாடமிக்கு ஜூலை 1 அன்று பதிவு தொடங்குகிறது. இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் தகவல்களுடன் அடுத்த வாரம் சந்திப்போம்.